இலங்கையில் இந்த போதைப் பொருட்களோட ஒவ்வொரு நாளுமே நிறைய பேர் கைதாகி வராங்க. பிக்கு ஒரு ஆள் கைது செய்யப்பட்ட விஷயம்தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. எங்கே என்று சொன்னால், கொழும்புல தனியார் பேருந்து நிலையம் ஒன்றில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்ற ஒரு பிக்கு இவர் தொடர்பாக போலீஸாருக்கு ரகசிய தகவலை கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நின்ற பொதுமக்களோ அங்கே நின்ற யாரோ ஒரு ஆள், இப்படி ஒரு ஆள் நிற்கிறார், இவர் போதைப்பொருள் வச்சிருக்கிற மாதிரி ஒரு அறைகுறி தென்படுகின்றது என்று சொல்லி குறிப்பிட்ட போலீஸ் பிரிவினருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து அவர்கள் உடனடியாக அந்த தனியார் பேருந்து நிலையத்துக்கு வந்து சோதனையிட்ட பொழுது இந்த பிக்கு கைதாகி இருக்கிறார். காரணம், அவருடைய கைப்பையுக்குள், அவருடைய தோளிலே இருந்த கைப்பையுக்குள் இருந்து ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இவர் எங்கே இருக்கிறார்னு சொன்னால், புத்தளத்தில் இருக்கிற ஒரு விகாரையில் தான் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுது. இவர் என்னத்துக்காக இந்த ஹெரோயின் போதைப் பொருளை கொண்டு வந்தார், யாருக்காக விற்பதற்காக கொண்டு வந்தாரா, அல்லது யாரும் அதற்காக வந்து கொண்டிருந்தார்களா அதை எடுப்பதற்கு என்று சொல்லி போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு இவருக்கு பின்னால் யார் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் பின்னணி என்ன என்பது குறித்தும் விரிவாக விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. இப்போ இந்த பிக்கு கைதாகி இருக்கிறார். இதுதான் முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. அத்தோட மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தில் இந்த பிக்குவையும் ஹெரோயினையும் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வரதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இப்படி இருக்கல ஹொரண பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் டியூஷன் சென்டரோட ஓனர், உரிமையாளர் கைதாகி இருக்கிறார். அவர் எதுக்காக கைதாகி இருக்கிறார் சொன்னால், ஏதாவது கல்வி சம்பந்தமான இல்லை மாணவர்கள் சம்பந்தமான பிரச்சனையான்னு கேட்டால் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைதாகி இருக்கிறார். ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டு தான். கிட்டத்தட்ட 15 கிராம் 250 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் இவரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு பிரபலமான ஒரு வர்த்தகரின் மகன் என்று சொல்லப்படுது. கைதாகியவருடைய வயது 44. இவர்கிட்ட இருந்து ஐஸ் போதைப் பொருள், ஃபோனுக்கு போடுற சிம், இலத்திரனியல் தராசு, போதைப் பொருளை நிறுத்தி விற்பதற்காக வைத்திருக்கிற இலத்திரனியல் தராசு என்று சொல்லி நிறைய விஷயங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதாவது ஹொரணையில் இருக்கிற ஒரு பிரபலமான வர்த்தகருடைய மகன் தான் இந்த 44 வயதுடைய டியூஷன் சென்டரோட ஓனர் ஐஸ் போதைப் பொருளோட கைதாகி இருக்கிறார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் உட்பட 4 பேர் கைதாகி இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த சீனாவில் இருந்து இங்கே வேலை நிமித்தமாக வந்த ஒரு நபர், அவர் காரில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கல வழிப்பறையில் ஈடுபட்டு பல மில்லியன் ரூபாய் பணத்தை திருடிய வழக்கில் தான் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் கைதாகி இருந்தார். இப்போ இவரும் இந்த சாந்தம் பண்டாரவோட மகன் உட்பட 4 பேர் பிணையில் செல்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கு. இவங்க பிணையில் விடுதலையாக இருக்காங்க. ஆனால் சும்மா விடுதலையாக இல்லை, கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு தான் பிணையில் விடுதலையாக இருக்கிறாங்க. முக்கியமாக வெளிநாட்டு தடை இவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. அரசியல் செய்திகளை பார்க்க போனால், சஜித் பிரேமதாஸ், நாமல் ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க இவங்க 3 பேருமே இணைகிறாங்க. சேர்ந்து கலந்துரையாடல்கள், கூட்டங்கள் எல்லாமே வைக்கிறாங்க, மீட் பண்ணுறாங்க. ஒரு அரசாங்கத்துக்கு அச்சுறுத்தல் கொடுக்குற மாதிரி, போட்டியை கொடுக்குற மாதிரி தான் இவங்களுடைய கலந்துரையாடல்களும் மீட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் முன்னர் நலிந்த ஜேதிஸ் அமைச்சர் சொல்லியிருந்தார், இவர்கள் கூட்டம் கூடுவதாலோ ஒன்று சேர்வதாலோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு அச்சம் இல்லை, நாங்கள் எங்களுடைய சரியான நடவடிக்கைகளை, சரியான பாதைகளை, அரசியலை முன்னெடுப்போம் என்று சொல்லி ஆளும் கட்சி அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் கூறியிருந்தார். இப்போ டெல்வின் சில்வா கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், இவர்கள் ஒன்று சேர்வதற்கான காரணம், நாமல், ரணில், சஜித் இப்படியான எதிர்க்கட்சியினர் ஒன்று சேர்ந்து கூட்டங்களை வைப்பதற்கான காரணம் இருக்கிற வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தானே தவிர நாட்டின் வளர்ச்சிக்காகவோ அபிவிருத்திக்காகவோ இல்லை. எப்படி இலங்கை அபிவிருத்தி செய்யலாம், என்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம், அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள் சரி, அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை இன்னும் அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்களில் இல்லாமல் தங்களுடைய வழக்குகளிலிருந்து தப்பியோடுவதற்கான நடவடிக்கைகளை தான் எடுக்கிறார்கள் என்று சொல்லி டெல்வின் சில்வா தெரிவிச்சிருக்கார். அதுலேயும் கடந்த வியாழக்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடந்த கூட்டத்தில் நிறைய பேர் அங்கே பங்கு பெற்றிருந்தாங்க. எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள், முன்னாள் எம்பிக்கள் என்று நிறைய பேர் அங்கே பங்கு பெற்றிருந்தாங்க. அதுக்கும் டெல்வின் சில்வா என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த கடந்த வியாழக்கிழமை சஜித் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பங்கு பற்றின அத்தனை பேருக்குமே ஒவ்வொரு வழக்குகள், கடைசி மினிமம் ஒவ்வொரு வழக்குகள் இருக்குது, அதில் இருந்து எப்படி தப்பி வரலாம் என்று சொல்லித்தான் அந்த கூட்டங்களில் அவர்கள் கலந்துரையாடுகிறார்கள் என்று தனக்கு சந்தேகம் வந்துள்ளதாக டெல்வின் சில்வா தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதோட டெல்வின் சில்வா முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி, எதிர்க்கட்சியினர் உட்பட பொதுமக்களுக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் என்னடா, இந்த மாகாண சபை தேர்தல் எப்போ நடத்தப்படும் என்று சொல்லி டெல்வின் சில்வா சொல்லியிருக்கிறார். மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்படும், அனுர அரசாங்கம் அதற்குரிய சரியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் சொல்லியிருக்கிறார். அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இவர்கள் என்னதான் கூட்டு சேர்ந்தாலும் இறுதியில் ஒரு கருத்து கணிப்பில் அனுர அரசாங்கம் தான் தொடர்ச்சியாக வெற்றி பெறும், அனுர அரசாங்கத்துக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லி கருத்து கணிப்பும் உறுதிப்படுத்தியுள்ளது. அதுதான் உண்மையாகவும் இருக்கின்றது என்று சொல்லி இவர் சொல்லியிருக்கிறார். இவர்கள் எவ்வளவுதான் ஒன்று சேர்ந்தாலும்
இந்த வழக்குகள் இருக்கிற எதிர்க்கட்சியினர் தான் இவர்களுக்கு ஆதரவை ஒழிய பொதுமக்கள் இவர்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. காரணம், இவர்கள் தங்களுடைய சுயநலத்தை தான் பார்க்கிறார்களே தவிர நாட்டின் வளர்ச்சியை அல்ல என்று சொல்லியும் டெல்வின் சில்வா கடுமையாக எதிர்க்கட்சியினரை விமர்சித்துள்ளார். ஹோமாகம விசேட விசாரணை உயரதிகாரி ஒருவர் கைதாகியிருக்கிறார். இவர்தான் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும். எதற்காக உயர் போலீஸ் அதிகாரியை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டால், மது போதையில் வாகனம் செலுத்தியிருக்கிறார். மது போதையில் வாகனம் செலுத்தியது மட்டுமல்லாமல் 2 பெண்களை மோதி தள்ளி இப்பொழுது அவர்கள் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கில் தான் இந்த உயர் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மீகோட போலீசார் தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி சோதனையிட்ட பொழுது இவர் மது போதையில் இருந்தது, மது போதையில் வாகனம் செலுத்தியதும் சோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்துதான் இவர் கைதாகி இருக்கிறார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவோடு ஒரு அவசர கலந்துரையாடலை நடத்த வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்காங்க. காரணம் என்னென்னா, மத்திய கிழக்கில் நிலவுற இந்த பதற்றத்தால் உலகளாவிய எண்ணெய் சந்தையின் நிலையற்ற தன்மையால் எரிபொருளின் விலையேற்ற இறக்கங்கள், விலை அதிகரிப்பு தொடர்பாக அவசரமாக கலந்துரையாட வேண்டும் என்று சொல்லி கோரிக்கையை முன்வச்சிருக்கிறாங்க. அதோட உலக எண்ணெய் சந்தையில் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா இலங்கைக்கும் கடுமையான பாதிப்புகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் $110 போகுது உலக சந்தையில். ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் என்ற விலை வந்து $110 போகுது. இப்போ எல்னினோ தாக்கமும் இருக்கிறதால நீர்மின் உற்பத்தி கடும் சிக்கலை ஏற்பட்டிருக்கு. ஏனென்றா வறட்சி காரணமாக எல்னினோவால் வறட்சி, அதால் நீர்மின் உற்பத்தி கடும் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறதால மின்சார உற்பத்தி தான் கண்டிப்பாக தேவை. அப்போ அதுக்கு எரிபொருள் தேவை. இப்படி நிறைய விஷயங்களால் வந்து மத்திய கிழக்கில் நடக்கிற பதட்டம், போர் சூழல் இலங்கைக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆகவே எரிபொருட்களின் விலைகளில் அதிகரிப்புகளை கொண்டு வர வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஜனாதிபதி அனுரவோட அவசர கலந்துரையாடலை முன்னெடுக்க நடவடிக்கைகளை எடுத்து வருது. ஐரோப்பிய நாடுகளையும் தாண்டி இலங்கை சரி, ஐரோப்பிய நாடுகளில் சரி, இந்த எல்னினோ தாக்கம் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்த போது இப்போவே அதை உணரக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது. மனித உடலால் உணரக்கூடாத அளவுக்கு அந்த வெப்ப தாக்கம் அதிகரித்திருக்கிறது. முக்கியமாக இலங்கையில் பார்க்க போனால் வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு மாகாணங்களில் இப்படியான எல்னினோ தாக்கம் அதிகரித்து வருது. அப்புறம் மொனராகலை, அம்பாந்தோட்டை மாவட்டங்களையும் எல்னினோ தாக்கம் அதிகரித்து வருது. வெளிநாட்டை எடுத்துக்கொண்டால் பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், நெதர்லாந்து, ஸ்பெயின் போன்ற மேற்கு ஐரோப்பிய நாடுகளையும் இந்த இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த முறை இருக்கிற எல்னினோ தாக்கம் கடும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றா இந்த எல்னினோவோட ஒரு வலுவான தாக்கம் 63% இருக்கு என்று சொல்லி யோசிக்கப்பட்ட நேரத்தில் 80% இதோட வலுவான தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லி நிபுணர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இதிலிருந்து என்ன விளங்குது என்று சொன்னால், இந்த எல்னினோ தாக்கத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும், அதிலிருந்து வர பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கணும் என்று சொன்னால் முன்னாயத்த நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். பொதுமக்களை எடுத்துக்கொண்டால் இந்த வெயிலுக்குள்ள அதிகமான நேரம் வேலை செய்வதை குறைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் பொதுமக்களுக்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதோட நீர் ஆகாரங்கள் எடுக்கணும், எவ்வளவு வெயிலுக்கு நிற்கிறோமோ அவ்வளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். ஆகவே இதிலிருந்து முதலாவதாக நாங்கள் எங்களுடைய சுகாதாரத்தை, எங்களுடைய உடலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக வெயிலில் நிற்காம அதிகளவு நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2.5 லட்சம் இலங்கையர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட இருக்கின்றது. இப்போ தெரியும், மத்திய கிழக்கில் நிலவர பதற்றத்தால் நிறைய பேர் அங்கே போகிறதுக்கே அச்சம் கொள்கிறாங்களாம். வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்கு போகிறதுக்கு அச்சம் கொள்கிறாங்க. ஆனால் அதனையும் தாண்டி ஒரு பாதுகாப்பான நாடுகளுக்கு அதிகமான ஊதியத்தோடு, அதிகமான சம்பளத்தோட வேலைவாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தயாராக இருக்குது. இதை வந்து அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களின் ஊடாக இந்த விஷயங்களை வந்து நீங்கள் தெளிவுபடுத்தல்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வருடம் இப்ப ஜூலை மாதம், இந்த ஜனவரியிலிருந்து ஜூன் மாதம் அந்த 6 மாதத்துக்குள்ளேயே $4.6 பில்லியன் இலங்கைக்கு வந்திருக்குது. யாரால் என்று சொன்னால், இலங்கையிலிருந்து போய் வெளிநாட்டில் வேலை செய்கிற ஆக்களால் $4.6 பில்லியன் வருமானம் வந்திருக்கின்றது.